ஹாய், நான் சுரேஷ். ஹாய், நான் பாலா. சேர்ந்து சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது, என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா? கேளுங்களேன். இந்த வாரம் சுபா கதைகளில் நாம் கேட்க போகிற கதை என்னை கொல்ல. இது கல்கியில் 1983 வெளிவந்த குறுநாவல். வாரம் நாங்கள் என்ன கதை போட்டாலும் எங்களுக்கு நரேன் வைஜ் கதை தான் வேணும்னு விடாமல் செல்ல தொல்லை பண்ணுற உங்களுக்காகவே இது ஒரு நரேன் வைஜ் அண்ட் பால்ராஜ் ஸ்பெஷல். அப்புறம் இன்னும் என்ன நான் பேசிக்கிட்டு கதைக்கு போயிடலாமா? சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. நேரம் 4:48 IST. வானத்து கருப்பு உதிர்ந்து சாம்பல் தெரிகிற நேரம். மயூரா ஹோட்டல், 3 stars. வாட்ச்மேன் விழித்திருந்தான். பால் லாரியை உள்ளே விட்டான். கான்கிரீட் தளத்தில் முனகல்களுடன் அது ஊர்ந்து வலதுபுறம் திரும்பி நின்றது. பீடியுடன் டிரைவர் குதித்து இறங்கினான். இன்னும் 2 பேர் பின்கதவை திறந்து குதித்தார்கள். உள்ளே இருந்து ஒருவன் அலுமினிய பீப்பாய்களை உருட்டி தள்ள பிடித்து இறக்கினார்கள். ஒவ்வொன்றாய் உள்ளே எடுத்துச் சென்றார்கள். முதல் பீப்பாய், ஒன்றும் நடக்கவில்லை. 2வது பீப்பாய், ஒன்றும் நடக்கவில்லை. 3வது பீப்பாய், ஒன்றும் நடக்கவில்லை. 4வதை தூக்கும் போதுதான் என்ற அந்த அமானுஷ்ய குரல் காற்றை கிழித்தது. அந்த குரலில் நடுக்கம், அதீதமான கிரீச்சிட்ட தன்மை. பெண் குரல் என்று வினாடியின் 1/4 பங்கு நேரத்துக்குள் கேட்டவர்களுக்கு தெரியப்படுத்தியது. கேட்ட 4 பேர் இருதயங்களும் 5-6 நொடிகளுக்கு லீவ் எடுத்துக்கொண்டன. தொடக் என்று அவள் பால் பீப்பாயில் விழுந்து அதே சுறுசுறுப்பில் சிதறினாள். பீப்பாய் மூடி அபத்தமாய் நசுங்கி உருள, பீப்பாய் பிடித்தவர்கள் கையிலிருந்து விடுதலை அடைந்து வெள்ளை வெளையர் பால் குபுக் குபுக் என்று வெளியேறி கான்கிரீட் தளத்தில் அடர்த்தியாய் படர்ந்தது. பரவி அவளின் சிகப்பு மிச்சத்தை நெருங்கிற்று. இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் விடிகாலை கனவுகள் கலைக்கப்பட்ட கோபத்தில் இருந்தார். ஜீப் லாவகமாக திரும்பி அந்த காம்பவுண்டிற்குள் நுழைந்து நின்றது. சூரியன் நெற்றி வரை சமுத்திரத்திற்கு மேலே எட்டி பார்த்திருந்தான். மஞ்சள் பின்னணியில் அந்த புதுமாடி கட்டிடத்தின் பரிமாணங்கள் தெரிய ஆரம்பித்திருந்தன. உச்சியில் சிகப்பு நியான். எழுத்தெழுத்தாய் MAYURA என்று கூட்டி மொத்தமாய் ஒரு முறை கண் சிமிட்டி மறுபடியும் எழுத்தெழுத்தாய் இதை எப்போது அணைப்பார்கள் என்று யோசித்துவிட்டு பால்ராஜ் ஜீப்பிலிருந்து குதித்து இறங்கினார். உடனடியாய் கவனத்தை ஈர்த்து பிடித்தது அந்த கூட்டம். பால் லாரியை சுற்றி ஷர்பத் டம்ளரை மொய்க்கிற மாதிரி. போர்ட்டிகோவிலிருந்து தடதடவென்று ஓடி வந்த ஹோட்டல் மேனேஜர் அவர் அருகே வந்ததும் சடன் பிரேக் போட்டு நின்றார். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். ஐ எம் நரேஷ்குமார், மேனேஜர். நீங்கள் தான் ஃபோன் செய்தீர்களா? ஆகும் இன்ஸ்பெக்டர். எங்கள் ஹோட்டலில் எதிர்பாராமல் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது. இப்படி வாருங்கள். தரையில் கம்பளம் விரிக்கும் பாவனையில் நடந்தான். நரேஷ்குமாரின் குரலில் பதற்றம் இருந்தது. நடையில் தொய்விருந்தது. ஒரு 45 வயது இருக்குமா? மழமழவென்று முகம், ஷேவிங் கரும்பச்சையுடன் கூர் நாசி, ரோஜா சிவப்பில் குவிந்த பெண் உதடுகள், பற்களில் கரை. ஜர்தா பீடா? அடிக்கடி ஷாம்பு பாத் எடுக்கும் சுருள் முடி, வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை, அகலமான சிகப்பு பூ போட்ட டை. கான்ஸ்டபிள், இவர்கள் எல்லோரும் சாட்சிகளா? பால்ராஜின் குரலில் கோபம் புகைந்தது. மேலிருந்து விழும் ரூபாய் நோட்டை பிடிக்கிற மாதிரி கூட்டம் சிதறிற்று. கலைந்து பெரிய வட்டமாய் விலகிக் கொண்டது. பால்ராஜ் அவளை நெருங்கினார். குப்புர் அடித்து கிடந்தாள். கைகள் சிலுவையாய் பிரிந்திருந்தன. இடது கன்னம் தரையில் படிந்திருந்தது. ஓரொற்றை ரோஜாவுடன் இருந்த கூந்தல் பிரிந்திருந்தது. ரத்தம் கலைந்து பரவி இருந்தது.
நைலக்ஸ் புடவை முழங்கால் வரை தூக்கி இருந்தது. வலது கால் இயலாத கோணத்தில் விரிந்திருந்தது. கண்கள் சற்றே வெளியே துருத்திக் கொண்டு பால்ராஜை குரோதத்துடன் முறைத்தன. அந்த காலையில் அவர் வயிற்றில் அமிலம் சுரந்தது. எத்தனை விபத்துகள், எத்தனை பிணங்கள்! ஒரு சாதாரண குடிமகனாயிருந்திருந்தால் இத்தனை பிணங்களுடன் பரிச்சயம் ஏற்பட்டிருக்காதோ? மனத்தில் அனாவசிய குடைச்சல்கள் இல்லாமல் நிம்மதியாய் ஆஃபீஸ் விட்டதும் வீடு, வீட்டில் மனைவி, மனைவியுடன் மற்றவை என்று இருந்திருக்கலாம். மிஸ்டர் மேனேஜர், நரேஷ்குமார் காலின் முன் விரல்களால் அருகில் வந்தான். கைக்குட்டையை எடுத்து அவசரமாய் முகத்தை துடைத்துக் கொண்டான். சொல்லுங்கள் என்றார் பால்ராஜ். இன்ஸ்பெக்டர், அரை மணி நேரத்துக்கு முன்னால் இருக்கும் நான் என் அறையில் இருந்தேன். 3வது மாடியில் கக்கூஸ் அடைத்து கொண்டது என்று ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தது குறித்து. நீங்கள் பல் குத்தி கொண்டிருந்த விவரமெல்லாம் எனக்கு தேவையில்லை. இது யார்? எங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்த பெண்தான் இன்ஸ்பெக்டர். அரை மணி நேரத்துக்கு முன்னால் மாடியிலிருந்து குதித்து விட்டாள். எத்தனையாவது மாடியிலிருந்து? 7வது மாடி. அதோ ஜன்னல் திறந்திருக்கிறது பாருங்கள், அந்த அறையில் இருந்து. பால்ராஜ் அண்ணாந்தார். அங்கங்கே கண்ணாடி ஜன்னல் வழியே எட்டி பார்த்து கொண்டிருந்த முகங்கள் அவசரமாய் காணாமல் போயின. அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு நேர் மேலே 7வது மாடியில் அந்த ஜன்னல் வெளிப்புறமாய் முழுவதுமாய் திறக்கப்பட்டிருந்தது. அவள் குதித்ததை யாராவது பார்த்தார்களா? இந்த பால் லாரியில் வந்த ஆட்கள். அவர்கள் பிடித்திருந்த பீப்பாயின் மேல்தான் அவள் வந்து விழுந்தாள். அவள் குதித்தாள் என்று எப்படி தெரியும்? அறையை உள்ளே இருந்து பூட்டியிருக்கிறாள் இன்ஸ்பெக்டர். வேறு யாரும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் அவள் குதித்து விடப் போவதாய் கத்திவிட்டுத்தான் அறையை பூட்டிக் கொண்டிருக்கிறாள். யார் சொன்னது? அவள் கணவர் பதறிக்கொண்டு என் அறைக்கு ஓடி வந்தார். அதற்குள் இப்போது அவர் எங்கே? என் அறையில் அதிர்ச்சியில் மயக்கம் போட்டுவிட்டார். அவரை பார்க்கலாம், வாருங்கள். அதற்கு முன் நான் உங்கள் போனை பயன்படுத்த வேண்டும். தாராளமாக இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள், இங்கே சுற்றி நிற்பவர்கள் எல்லோருடைய பெயரையும் விலாசத்தையும் வாங்கிக்கொள். விசாரணைக்கும் பின்னால் கோர்ட்டில் சாட்சிக்கும் தேவையாயிருக்கும். சொடுக்கு போட்ட நேரத்தில் அங்கே போலீஸும் பால் லாரியும் அனாதையாய் அவளும் தான் மிச்சம் இருந்தார்கள். ஜீப் வந்தது, வேன் வந்தது, ஆம்புலன்ஸ் வந்தது. நிபுணர்கள் இறங்கினார்கள். சாக்பீஸ் கோடுகள் இழுத்தார்கள். வியூ ஃபைண்டரில் பிம்பங்களை துல்லியமாக கணித்து கிளிக் கிளிக் என்று கண் சிமிட்டினார்கள். வெள்ளை துணியில் வாரி எடுத்து ஆம்புலன்ஸில் போட்டுக்கொண்டார்கள். பார்த்து கொண்டிருந்த பால்ராஜுக்கு அந்த இளம் பெண்ணிடம் அனுதாபம் மண்டியது. ஏன் உயிரை இவ்வளவு சீக்கிரம் விட்டாய் பெண்ணே? மார்ச்சுவரியிலிருந்து உன் மிச்சத்தை கொண்டு போய் கூறு போடுவார்களே. வயிற்றை கிண்டி சின்ன துண்டுகளாய் எடுத்து சோதனை குழாய்களில் ரசாயன கலவைகளில் அலசுவார்களே, சம்மதமா? உன் முத்துப் பற்களை அண்மையில் பார்ப்பார்களே, சம்மதமா? உன் அந்தரங்க இடங்களை வேண்டாம். பால்ராஜ் அத்தனை நினைவுகளையும் வேகமாய் நினைத்து தள்ளினார். ஒரு கான்ஸ்டபிள் வந்தான். இது அந்த அம்மாவின் வலது கையில் இருந்தது சார். ஒரு துணியில் அவன் கொண்டு வந்ததை வாங்கி பார்த்தார். 2.5 அங்குலத்திற்கு ஒரு தடிமனான சாவி. அது போட்டிருந்த ஜிமிக்கியில் மயூரா 712 என்று எண்ணிட்டிருந்தது. அரை சாவி. கையிலா இருந்தது என்றார் கொஞ்சம் ஆச்சரியம் கலந்து. ஆமாம் சார், கெட்டியாய் பிடித்திருந்தார்கள். மேனேஜர். ஆமாம் இன்ஸ்பெக்டர், இது அவர்கள் இருந்த அறைக்கான சாவிதான். பிஎம் ரிப்போர்ட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேண்டும் என்று டாக்டரிடம் சொல்லிவிடு. ரைட். மிஸ்டர் நரேஷ்குமார், அந்த அறைக்கு வேறு சாவிகள் உண்டா? எங்களிடம் டூப்ளிகேட் உண்டு. அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அந்த அறைக்கு இப்போது போகப் போகிறோம். மேத்யூஸ், நீயும் வா. மேத்யூஸ் ரேகைகளை பிடிப்பவர், படிப்பவர், ஜோசியத்திற்கல்ல. 7வது மாடியில் லிஃப்ட் வந்து பிளந்தது. மூவரும் வெளியே வந்தார்கள். 712. சாவியை நுழைத்து திருகினார் மேனேஜர். கதவை கையால் தொடாமல் தடியால் தள்ளி திறந்தார் பால்ராஜ். மேத்யூஸ், நீ மட்டும் உள்ளவா? 16க்கு 12 சதுர அடி. தரையில் டக் டக் ஒலி, தத் தத் என்று ஸ்ருதி மாறுகிற சிகப்பு கம்பளம். 6.5 அடிக்கு 6 அடி என்று அகலமான கட்டில். 3/4 அடி உயர ஃபோம் மெத்தை. கட்டிலில் போர்வை, ஒரு புடவை, ஒரு தோல் கைப்பை. தலையணைகள் எல்லாம் மீட்டிங் போட்டிருந்தன.
போலிக்கூரை, ஏர் கண்டிஷனரின் மெலிதான விர். அறையில் குளுமை குறைந்திருந்தது. காரணம், எதிரே திறந்திருந்த ஜன்னல். 6 அடிக்கு 4 அடியில் நடுவில் வந்து முத்தமிடுகிற மாதிரி 2 கண்ணாடி கதவுகள். மூடின ஜன்னல் வழியாய் வெளி உலக பளபளப்புகளை பார்க்கலாம். வேண்டாம் என்றால் இழுத்து மூடத் தயாராய் அலங்கார திரை. பால்ராஜ் ஜன்னலை சுட்டி காட்டினார். மேத்யூஸ், இந்த இடம்தான் முக்கியம். ஏர் கண்டிஷனர் இருக்கும்போது யாரும் ஜன்னலை திறக்க மாட்டார்கள். இந்த பெண் திறந்திருக்கிறாள். அவள் விரல் ரேகை ஏதாவது இருக்கிறதா என்று பார். ஆனால் இது தற்கொலை கேஸ் தானே? ஆமாம், ஆனால் ஒரு திருப்திக்காக இதை பார்ப்பது தவறா? இல்லை. ஓகே மேனேஜர், உள்ளே வாருங்கள். எதையும் தொடாமல். வந்தான். இந்த அறையை பற்றி எனக்கு சொல்லுங்கள். உள்ளே வரவும் வெளியே போகவும் வேறு வழிகள் உண்டா? வாசல் கதவு மட்டும்தான் 2ற்கும் வழி. அஃப்கோர்ஸ் வெளியே போக ஜன்னல் வழியும் உண்டு என்று அந்த பெண் காட்டிவிட்டாள். கட் யுவர் ஜோக்ஸ். இது என்ன கதவு? அட்டாச்டு பாத்ரூம், லெட்ரின். பால்ராஜ் திறந்தார். வெள்ளையும் நீலமுமாய் டைல்ஸ் பதித்த சுவர்கள், பிரம்மாண்ட கண்ணாடி, சுகந்தமான ஓடோனில் பளபளக்கும் பீங்கான்கள், உயரமான சின்ன ஜன்னல். அணில் மட்டுமே உடம்பு படாமல் நுழைய முடியும். வெளியே வந்தார். வலதுபுறம் சுவரோடு சுவராய் உயரமான அலமாரி. திறந்தார். 3 தட்டுகளில் நடுத்தட்டில் செங்குத்தாய் VIP சூட்கேஸ். உள்ளே அழகான மடிப்புடன் 3-4 புடவைகள். மேல் ஹேங்கரில் காலரில் கருப்பு படிந்த ஒரு நீலச்சட்டை, 2 கைக்குட்டை. அவ்வளவே. பால்ராஜ் கட்டிலுக்கு வந்து உட்கார்ந்தார். தோல் கைப்பையை திறந்து சரித்தார். 2 100 ரூபாய் நோட்டுகள், மற்றபடி அலுமினிய சில்லறைகள். உச்சியில் முக்கோணமாய் கிழிந்த ஒரு மிலன்பாக்கு பொட்டலம், ஒரு மினி கைக்குட்டை, உள்ளங்கை அகல மூக்கு கண்ணாடி, மடக்கு சீப்பு, 2 சேஃப்டி பென்கள், 2 பல்லவன் டிக்கெட்டுகள். முற்றும் என்றது தோல்பை சமாச்சாரங்கள். அவ்வளவுதான். அவள் கணவனை பார்த்து அனுதாபங்களை தெரிவித்துவிட்டு ஃபைலை மூட வேண்டியதுதான். நரேந்திரன் கையில் ஸ்டார் டஸ்ட். அவனுடைய அகலமான அலுவலக அறையில் சுழல் நாற்காலியில் சரிந்திருந்தான். என்றது இன்டர்காம். எடுத்தான். நரேன். அந்த சின்ன விழிப்பில் ஓர் ஆர்வம், பரபரப்பு எல்லாம் சரிவிகிதத்தில் இருந்தது. யாவற்றையும் மீறி குரலில் சங்கீதம் இருந்தது. ரசித்துவிட்டு எஸ் என்றான். உன் பெயருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கிறது. ஸ்டாம்ப் ஒட்டாமல் டபுள் சார்ஜ் கொடுத்து வாங்கி மேஜை மேல் வைத்திருக்கிறேன். யாராவது வேண்டாதவர்கள் வேலையா இருக்கும். லெட்டரை நான் எடுத்துக்கொண்டு வரவா, நீ வருகிறாயா? லெட்டரை உடைப்பில் போடு. நான் இங்கே தலை போகிற அவசரத்தில் மூழ்கி இருக்கிறேன் என்று பொட்டென்று ரிசீவரை வைத்தான். ஸ்டார் டஸ்டை மேலும் அதிக கவனமாய் படிக்கத் தொடங்கினான். எந்த நடிகைக்கு எந்த நடிகருடன் எந்த ஹோட்டலில் அறை போடப்பட்டது என்று பூனை படம் போட்ட கிசுகிசுவை அவன் முழுவதுமாக படிப்பதற்குள் டொக் என்று முன்னறிவிப்பில்லாமல் கதவு திறந்தது. இதுதான் தலை போகிற அவசரமா என்று ஸ்டார் டஸ்டை பிடுங்கி எறிந்தாள் வைஜெயந்தி. லெட்டரை மேஜை மேல் வைத்தாள். வெள்ளை கவர், நெற்றியில் 2 சார்ஜ் அபராதம் கட்ட சொல்லும் அரைவட்ட முத்திரை. நரேந்திரன், ஈகிள்ஸ் ஐ, மெட்ராஸ் 90. பென்சில் முகவரி, அழுத்தமில்லாமல் மெல்லியதாய், ஒரு பெண்ணின் கையெழுத்துடன் ஒத்துப்போகிற சாயலுடன். நரேந்திரன் கவரை திருப்பி பார்த்தான். வேறு எந்த விலாசமும் இல்லை. மழையில்லாத பகல் நேர வானம் மாதிரி வெறுமையாய் இருந்தது. பேப்பர் கட்டரால் கிழித்தான். குவித்து கவரை திறந்து கவிழ்த்தான். சறுக்கு மரத்தில் காகிதம் வெளியே வந்து விழுந்தது. கூடவே பின் செய்யப்பட்ட 5 100 ரூபாய் தாள்கள். கேட்பவர்கள் கவனத்திற்கு, கவரில் பணத்தை வைத்து அனுப்புவது தபால் இலாக்கா சட்டங்களுக்கு புறம்பான ஒன்று. பணத்தை ஒதுக்கி வைத்தான். காகிதத்தை பார்த்தான். முடமுடப்பான காகிதம். உடலில் சின்ன சின்ன சதுர மேடுகளோடு ஹோட்டல்களில் துடைப்பதற்கு வைக்கிற பேப்பர் நாப்கின். மூலையோரங்களில் பூக்களோடு. அந்த முடமுடப்பில் அழுந்தாத பென்சிலால் அவசரமாய் எழுதப்பட்ட ஒற்றை வரி, என்னை கொல்ல. லிஃப்ட் 76543221G என்று ஒரு குலுக்கலுடன் நின்று தடதடவென வாய் பிளந்தது. நேர் எதிரில் இருந்த நரேஷ்குமாரின் அறைக்கு போனார்கள் அவர்கள்.
கண்ணாடி தள்ளுக்கதவு, 15 அடிக்கு 20 அடி அறை, மொசைக் தரைக்கு குளிரெடுத்ததால் காஷ்மீர் கம்பளத்தால் போர்த்தி இருந்தார்கள். சுவரோடு ஒட்டி நீளமான சோஃபா. அதில் முழங்கால்களில் முகம் புதைத்து அவன் முதுகு குலுக் குலுக் மிஸ்டர் என்றார் பால்ராஜ். கைத்தடி அவன் தோளை தொட்டது. சட்டென்று நிமிர்ந்தான். கண்களில் கிருஷ்ணராஜ சாகர், கன்னங்களில் உடையப் போகிற பலூன்கள், தலை கரும்புச் சக்கை. இன்ஸ்பெக்டர் என்று அலறிக்கொண்டு எழுந்தான். 2 கைகளையும் முன்னே நீட்டினான். என்னை அரசு செய்யுங்கள். நான் தான் அவள் சாவுக்கு காரணம். பாவி, நான் தடுத்திருக்கலாம். தப்பு என்னுடையதுதான் என்று தலையில் அரைந்து கொண்டான். 27, 5'9", உருண்டை முகம், அகன்ற தோள்கள், பொத்தான் பிரிந்த சட்டை, கருப்பு மார்பு ரோமம், வெளிர்பச்சையில் சட்டை, மறுபடி அதே வெளிர்பச்சையில் பைஜாமா. கண்களில் கலவரம், அழுகை, கைகளில் வெடவெட. ஈஸி என்றார் பால்ராஜ். அவன் அழுகை அவருக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் பரிதாபமாயிருந்தது. இப்படி உட்காருங்கள், நான் சில கேள்விகள் கேட்க வேண்டும். கேள்விகள் என்றான் தேவதாஸ் பாணியில். நீங்கள் கண்டுபிடிக்கிற பதில்கள் என் ஸ்வர்ணாவை மீட்டு தருமா இன்ஸ்பெக்டர்? காம் டவுன். இப்படி உட்காருங்கள். உட்கார்ந்தான். இறந்தவர் பெயர் ஸ்வர்ணாவா? அவன் உட்கார்ந்திருந்த சோஃபாவில் இடது காலை தூக்கி வைத்து அதில் இடது முழங்கையை ஊன்றிக்கொண்டு வலது கைத்தடியை இடது உள்ளங்கையில் மெதுவாக தட்டிக்கொண்டு பால்ராஜ் கேட்டார். கண்கள் அவன் கண்களுக்குள். ஆமாம், அவள் என் மனைவி. உங்கள் பெயர்? பிருத்விராஜ். இந்த ஊரா? இல்லை, கோயம்புத்தூர். ஹனிமூனா? ஆமாம். இல்லை. அப்படியென்றால்? வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் செய்து கொண்டோம். எங்கள் காதலை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் சென்னைக்கு மாற்றல் கேட்டிருந்தேன். கிடைத்தது. உடன் கல்யாணம், ரெஜிஸ்டர் மேரேஜ். நேற்று தான் இங்கு வந்தோம். நேற்று சூரியன் உதிக்கும் போது எங்கே இருந்தவள் இன்று சூரியன் உதிப்பதற்குள் இல்லாமல் போய்விட்டாளே. மறுபடி அழ ஆரம்பித்தான். இன்ஸ்பெக்டர் அவன் தோளை மெதுவாக தட்டி கொடுத்தார். சரியான வீடு கிடைக்கிற வரை அவளை வசதியாக வைத்திருக்க வேண்டும் என்று இந்த ஹோட்டலில் அறையெடுத்தேன். சந்தோஷமாய்தான் இருந்தோம் நேற்றைக்கு இரவு வரை. அவனுடைய அழுகை குறைந்திருந்தது. வார்த்தைகள் தடுமாறி வந்தாலும் குரலில் நடுக்கம் இல்லை. பால்ராஜ் நரேஷ்குமாரை பார்த்து திரும்பினார். ஐ எம் சாரி, எனக்கு இந்த அறை சிறிது நேரத்துக்கு வேண்டுமே என்றார். ஷியோர் என்று நரேஷ்குமார் கதவை சாத்திக்கொண்டு வெளியேறினான். பால்ராஜ் ஒரு நாற்காலியை இழுத்து அழுது கொண்டிருந்த பிருத்விராஜுக்கு எதிரே போட்டுக்கொண்டார். நேற்றைக்கு இரவு என்ன நடந்தது? நேற்று மாலை ஒரு சினிமாவுக்கு போயிருந்தோம். காதல் ஒரு தீவு, ஒரு முட்டாள் டைரக்டரின் பைத்தியக்கார படம். அதில் காதலனுடன் ஓடிப்போன பெண்ணின் வீடு எப்படி சிதைந்து போகிறது என்பதை விஸ்தாரமாக காட்டினார்கள். அவள் தந்தையும் தாயும் விஷம் குடிக்க, தங்கை அனாதையாய் போய் சிவப்பு விளக்கை நாடி, தம்பி பெரிய திருடனாய் வளர்ந்து போலீசில் சிக்கிக்கொள்ள என்று வரிசையாய் பயமுறுத்தி விட்டான். படம் பார்த்த பின் அவள் மனம் அமைதி இழந்து விட்டது. என்னால் என் குடும்பம் சிதைந்து விடுமே என்று அழுது கொண்டிருந்தாள். நான் உயிரோடு இருப்பதே தவறு, என்னை கொன்று விடுங்கள் என்று புலம்பினாள். தூங்கவில்லை. அவளை எப்படி சமாதானம் செய்வதென்று புரியாமல் தவித்து டாக்டர் யாரையாவது கூப்பிட்டு தூக்க மருந்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அவளை அதட்டியும் பார்த்தேன். ஒன்றும் நடக்காமல் தூக்க மாத்திரைக்காக அறையை விட்டு வெளியேறினேன். அவ்வளவுதான். சற்றென்று அவள் எழுந்து கதவை பூட்டிக் கொண்டாள். அப்புறம்? ஸ்வர்ணா, ஸ்வர்ணா என்று நான் கதவை தட்டினேன். அவசரப்பட்டு ஏதாவது செய்துவிடப் போகிறாளே என்று மாற்று சாவிக்காக மேனேஜரிடம் ஓடி வருவதற்குள் அவன் முழங்காலில் முகத்தை புதைத்துக் கொண்டான். நான் மட்டும் அறையை விட்டு வெளியே வராமல் இருந்திருந்தால். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் ஒரு பரிதாபத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். புவர் பாய் என்று வாய் முணுமுணுத்தது. நரேந்திரன் நிமிர்ந்து அமர்ந்தான். அந்த நாப்கின் பேப்பரை திருப்பி திருப்பி பார்த்தான். வேறு எதுவுமே இல்லை. கவரை திருப்பி அஞ்சல் அலுவலக முத்திரையை பார்த்தான். நுங்கம்பாக்கம் என்ற ஆங்கில எழுத்துகள் சிதைக்கப்பட்டு தெரிந்தன.
லோக்கல் டெலிவரி. மணியை பார்த்தான். 10:05. முதல் டெலிவரியிலேயே வந்திருக்கிறதென்றால் முந்தின நாளே அஞ்சலில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். பேப்பர் கிடைக்கவில்லை. எழுதியிருப்பவர் மிக அவசரத்தில் இருந்திருக்கிறார். எழுதப்பட்ட இடம் ஒரு ஹோட்டலாக இருக்கலாம். நுங்கம்பாக்கத்தில் நாப்கினுடன் பரிமாறுகிற ஹோட்டல்கள் எத்தனை என்று மனக்கணக்கு போட்டான். கண்பத் ஹோட்டல், மயூரா ஹோட்டல், ரஞ்சித், தாஜ். வேலை கொஞ்சம் சிரமம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்து பார்த்தால் அதிர்ஷ்டம் இருந்தால் முதல் ஹோட்டலிலேயே தகவல் தெரியலாம். அனாமதேயம் என்று விட்டுவிட மனம் வரவில்லை. கூட இருந்த 500 ரூபாய் மனசாட்சியை போயேன் என்று விரட்டியது. முதலில் தந்தி பாஷையில் தாஸிடம் விஷயத்தை சொன்னான். புறப்பட்டான். வெளியே வந்து புல்லட்டை நிமிர்த்தவும் வைஜெயந்தி வந்து நிற்கவும் சரியாயிருந்தது. ஹேய், நீ எதற்கு? நான் சும்மா ஊர்மையே போகிறேன். சொல்ல முடியாது. 500 ரூபாய் ஃபீஸ் பெட்ரோலுக்கும் கோனேஸிற்குமே சரியாய் போகும். தாஸ் தான் பின்னால் போக சொன்னார். எனக்கு நீதானே ட்ரெயினிங் மாஸ்டர். நரேந்திரன் மறுபேச்சு பேசாமல் புல்லட்டை ஸ்டார்ட் செய்தான். முதல் ஹோட்டல். அங்கே அந்த டிசைனில் நாப்கின் இல்லை. வீண் வேலையோ. ஒரு நாப்கினை நம்பி ஹோட்டலாய் ஏறி இறங்குவது பைத்தியக்காரத்தனமான வேலை இல்லையா? பட்டியலில் முதல் பெயரை அடித்தான். அடுத்து மயூரா. நுழைவாசலில் சின்னதாய் கும்பல் இருந்தது. நான் கண்ணால பார்த்தம்பா. வயசு பொண்ணு தலான்னு தக்காளி ஆட்டவா கைவா மாதிரி ஆயிடுச்சுப்பா என்று யாரோ யாரிடமோ சொன்னதை வெளியே வந்த காருக்கு வழிவிட்டு கொண்டே அசிரத்தையாய் காதில் வாங்கிய நரேந்திரன் தடால் என்று திரும்பினான். என்னாச்சுக்கா என்றான் பவ்யமாய். வயசு பொண்ணுப்பா, 7வது மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கினாப்பா என்றாள் அவள், கேட்பதற்கு புதிய ஆள் கிடைத்த உற்சாகத்தில். தற்கொலை இல்லை, கொலை என்று நினைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான் நரேந்திரன். இன்ஸ்பெக்டர் பால்ராஜை நரேந்திரன் சந்தித்த போது அவர் ரெஸ்டாரண்டில் காஃபி குடித்துக்கொண்டு சிகரெட்டை உறிஞ்சி கொண்டு உற்சாகமாய் தெரிந்தார். ஹலோ பிளேபாய் என்றார் இவனை பார்த்து. பக்கத்தில் இருந்த நாற்காலியை காட்டினார். நரேன் உட்கார்ந்தான். வைஜெயந்தி நுனி நாற்காலியில் பட்டும் படாமலும் உட்கார்ந்தாள். ஹவு கம் யூ ஆர் ஹியர்? காஃபி சாப்பிடவா என்றார். இல்லை, என் கிளையண்டை பார்க்க வந்தேன். யார் அது? என்ன விஷயம்? பார்க்க முடியாது போலிருக்கிறது. என்னவோ அவர்கள் அவசரப்பட்டு மேல்லோகத்துக்கு டிக்கெட் வாங்கி விட்டார்களாமே. வாசலில் கூட்டம். அதை சொல்லி சொல்லி அமர்க்கலப்படுகிறது. வாட்? என்றார். வியப்பு கலந்த வாட். ஸ்வர்ணா, அவளைத்தான் பார்க்க வந்தேன். பாவம், சின்ன பெண் அவசரப்பட்டு ஆயுளை போக்கிக் கொண்டு விட்டாள். ஆயுளை போக்கிக் கொள்ளவில்லை பால்ராஜ், போக்கடிக்கப்பட்டிருக்கிறாள். வாட்? என்றார் பால்ராஜ் மறுபடியும். காப்பி கோப்பையை தடால் என்று சாசரில் வைத்துவிட்டு இட்ஸ் எ கிளீன் ஓபன் அண்ட் ஷட் கேஸ் என்றார் ஒவ்வொரு வார்த்தையாய். எனக்கு வேறு மாதிரி தோன்றுகிறது என்றான் நரேந்திரன் அவர் முகத்தையே உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டு. எப்படி? நீங்கள் இருந்த அத்தியாயங்களில் நான் இல்லை. எனவே உங்கள் அத்தியாயங்களை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். பால்ராஜ் முன்கதை சுருக்கத்தை சொன்னார். நரேந்திரனும் வைஜெயந்தியும் கன்னத்தில் கை வைத்து கேட்டார்கள். வைஜெயந்தி அவளை அறியாமல் நகத்தை கடிக்கையில் நரேந்திரன் அவள் தொடையை கிள்ளிவிட்டான். ஆ! So, there ends the matter. என்று பால்ராஜ் நிறுத்தினார். அங்கேதான் ஆரம்பிக்கிறது. இதை பாருங்கள் என்று நாப்கினை எடுத்து நீட்டினான். பார்த்துவிட்டு பால்ராஜ் ஒரு திடுக்கிடலோடு நிமிர்ந்தார். இது ஏது? இந்த ஹோட்டல் நாப்கின் இன்று காலை தபாலில் என்னை வந்தடைந்தது. இங்கே இருந்துதான் என்று என்ன நிச்சயம்? இந்த ஹோட்டலில் நாப்கின் உபயோகிக்கிறார்கள். இந்த ஏரியாவில் தான் தபால் அஞ்சலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹோட்டலில் ஒரு பெண் 7வது மாடியிலிருந்து விழுந்து இறந்திருக்கிறாள். 2 என்று கூட்டினால் 6 தானே இன்ஸ்பெக்டர்? என்னை கொல்ல போகிறார்களா என்றார் பால்ராஜ் அந்த நாப்கினை மறுபடி பார்த்துவிட்டு. ஒற்றை ஆள் செய்திருக்க முடியும் என்று தோன்றவில்லை இன்ஸ்பெக்டர். ஆனால் கொலை என்பது மட்டும் நிச்சயம். அவள் கணவன் என்ன பெயர்? தேசிங்கராஜா, பிருத்திவிராஜ். அவனை தட்டினால் விஷயம் கிடைக்கும். பாவம், அவன் நிஜ அழுகை மாதிரி தான் தெரிகிறது.
ரொம்பவும் நொந்து போயிருக்கிறான். கொலை செய்துவிட்டு மாட்டாமல் இருக்க வேண்டுமென்றால் நானும் நன்றாக நடிப்பேன் இன்ஸ்பெக்டர். ஆக அவனேதான் என்று முடிவு செய்து விட்டாயா? இல்லை, ஒரு யூகம்தான். அவளோடு சம்பந்தப்பட்டவன் அவன் ஒருவன் தானே. எங்கே அவன்? மேனேஜர் ரூமில் அழுது கொண்டு அவள் பெற்றோருக்கு தெரிவிக்க தந்தி கொடுத்து கொண்டிருக்கிறான். டூப்ளிகேட் பெற்றோருக்கா? போலீஸை விட நீ ரொம்ப சந்தேகிக்கிறாய் நரேன். நான் என் நிழலையே நம்புவதில்லை இன்ஸ்பெக்டர். அவன் மேல் ஒரு கண் வைக்க சொல்லிவிட்டு வாருங்கள். நாம் மறுபடியும் அந்த அறைக்கு போவோம் என்று எழுந்தான் நரேந்திரன். ரெஸ்டாரண்ட் வாசலிலிருந்து லிஃப்ட்டுக்கு போவதற்கான காரிடாரில் நடந்தார்கள். சுவரோரமாய் ஒரு செட்டியார் தொப்பையை காட்டிக்கொண்டு வாய் பிளந்து நின்றிருந்தார். வர்ணம் தீட்டிய பொம்மை. வயிற்றில் உங்கள் தபால்களை எனக்கு உணவாக்குங்கள் என்று எழுதியிருந்தது. எதிரில் ஒரு ரூம் சர்வீஸ் பாய் விசில் எடுத்துக்கொண்டே வந்தவன் காக்கி உடுப்பை பார்த்தவுடன் சட்டென்று மௌனமாய் ஒதுங்கினான். ஏம்பா, இந்த மாதிரி லெட்டர் பாக்ஸ் எல்லா ஃப்ளோர்களிலும் இருக்கிறதா என்று கேட்டான் நரேந்திரன். இருக்கு சார் என்றான் அவன். கஸ்டமர்ஸ் அதில் தபால் போட்டால் மாலை அதை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்து விடுவேன். நம் கிளையண்ட் மெயில் செய்த லெட்டர் பாக்ஸ் 7வது ஃப்ளோரில் இருக்கிறது என்றான் நரேந்திரன். பால்ராஜ் ஒன்றும் பேசாமல் திடீரென்று முளைத்த தலைவலியை பற்றி சிந்தித்துக் கொண்டே நடந்தார். அறையில் மேத்யூஸ் இன்னும் பவுடர் தூவி கொண்டிருந்தார். நரேந்திரனை பார்த்ததும் பரிச்சயமான புன்னகையுடன் ஹலோ என்றார். என்ன மேத்யூஸ், எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் என்றார் பால்ராஜ். ஜன்னல் கைப்பிடியில் அந்த பெண்ணின் ரேகைகள் இருக்கின்றன. அவளுடைய ரேகைகள் மட்டும்தானே என்று பால்ராஜ் கொஞ்சம் வெற்றி பெருமிதத்துடன் கேட்டார். ஆமாம் என்றார் அவர். இதற்கென்ன சொல்கிறாய் என்பது மாதிரி பார்த்தார் பால்ராஜ். புது கணவன் சொல்கிற எதையும் புது மனைவி ஆசையுடன் செய்வாள். நகரத்தின் அழகை பார், அந்த கதவை திற என்றிருப்பான் அவள் கணவன். சோ சிம்பிள் இன்ஸ்பெக்டர். சொல்லிய நரேனின் கண்கள் அறையை துழாவின. மூலையில் தூசு படியாத டீப்பாயின் மேல் ஃப்ளவர் வாஸ். பக்கத்தில் டேபிள் வெயிட்டுக்கு கீழே நாப்கின்கள். வைஜெயந்தி கட்டிலுக்கடியிலிருந்து விரல் நீளத்திற்கு எதையோ எடுத்தாள். நரேந்திரனிடம் நீட்டினாள். ஐப்ரோ பென்சில் என்றான் நரேந்திரன். நான் அவள் ஹேண்ட்பேக்கை கவிழ்த்த போது கட்டிலுக்கு கீழே போயிருக்கும் என்றார் பால்ராஜ். இல்லை, இதை வைத்துத்தான் அவள் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாள். தேடி பார்த்தால் கவர் கூட இங்கே எங்கேயாவது அடுக்கி இருக்கும். நட்சத்திர ஹோட்டல் இல்லையா? வாட் நெக்ஸ்ட்? அவனை பிடித்து உலுக்குங்கள். யாரை? அவள் கணவனையா? எப்படி பிடிப்பது நரேன்? ஒரு அறை உள்ளே தாளிடப்பட்டிருக்கிறது. ஜன்னல் வழியே அவள் வேண்டாம், விழுந்திருக்கிறாள். கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் அந்த பிருத்திவிராஜ் மேனேஜர் நரேஷ்குமார் அறையில் இருந்திருக்கிறான். பாறை மாதிரி அலிபை. முதலில் அந்த தற்கொலை சிக்கலை விடுவிக்க வேண்டும். குதிக்கிறவள் அறையை பூட்டி கையில் சாவி எடுத்துக்கொண்டு குதிப்பாளா இன்ஸ்பெக்டர்? அந்த அறைக்கு மாட்டு சாவியே கிடையாதா? மேனேஜரிடம் இருக்கிறது. மெழுகில் கூட டூப்ளிகேட் தயாரிக்கலாம் இன்ஸ்பெக்டர். கஷ்டம் நரேன். அந்த சாவியை பார்த்தாயா? எவ்வளவு கனம், எத்தனை பற்கள். சின்ன பிசகு நடந்தால் கூட கதவு திறக்காது. மேனேஜரிடம் அது பற்றி தீர விசாரித்து விட்டேன். நேற்றைக்கு அவர்கள் வந்து இங்கு அறை எடுத்திருக்கிறார்கள். அரை மணி நேரத்தில் வெளியே போய்விட்டார்கள். போகிற போது சாவியை மேனேஜரிடமே கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள். இரவு தாமதமாக திரும்பியிருக்கிறார்கள். இந்த குறுகிய காலத்தில் எப்படி மாற்று சாவி தயாரிக்க முடியும்? அதுவும் இல்லாமல் பூட்டிய அறையிலிருந்து அவள் குதித்திருக்கிறாள் அல்லது தள்ளப்பட்டிருக்கிறாள். சாவி அவள் கையிலேயே இருந்திருக்கிறது. தரையை அவள் முத்தமிட்ட பின் கொண்டு வந்து செருகியிருக்க வாய்ப்பே இல்லை. கும்பல் சூழ்ந்து விட்டது. நாம் அறைக்குள் நுழைகிற வரை கதவு திறக்கப்படவே இல்லை. பின் எப்படி தள்ளியவனால் வெளியே வர முடியும்? அவனும் அதே ஜன்னல் வழியே வெளியே வந்தால்தானே உண்டு. பா, நான் கொஞ்சம் மூச்சு விட்டுக் கொள்ளட்டுமா என்று கேட்டுவிட்டு நிறுத்தினார் பால்ராஜ். ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்த வைஜெயந்தி திரும்பினாள். நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? அனுமதிக்கப்பட்டது. நீங்கள் இந்த அறையையும் இந்த ஜன்னலையுமே குண்டுச்சட்டி குதிரை மாதிரி சுற்றி சுற்றி வருகிறீர்கள். அந்த பெண் ஸ்வர்ணா இந்த குறிப்பிட்ட ஜன்னல் வழியேதான் வெளியேறினாள் அல்லது வெளியேற்றப்பட்டாள் என்பது என்ன நிச்சயம்? இந்த வரிசையில் எந்த ஜன்னல் வழியே வெளியேறினாலும் அதே இடத்தில்தானே விழுந்திருப்பாள். சொரேல் என்று சூடு இழுத்த மாதிரி நிமிர்ந்தார்கள். மார்வலஸ் என்றான் நரேந்திரன். நான் தாசிடம் சொல்லிவிட்டு இன்றிலிருந்து உனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறேன் என்றான் உற்சாகமாய். நினைக்கவே இல்லை. எஸ், ச, ஒரு வட்டத்துக்குள்ளேயே இத்தனை நேரம் சுற்றி இருக்கிறோம். ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாய் அந்த மாதிரி ஜன்னல் வழியை தள்ளுவது கஷ்டம் இன்ஸ்பெக்டர்.
ஒன்று அவள் மயக்கமாய் இருந்திருக்க வேண்டும், அல்லது ஏற்கனவே கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். திடீரென்று பால்ராஜ் காற்று போன பலூன் மாதிரி தோய்ந்தார். பட் அவள் விழுகிற போது வீல் என்று கத்தியதாய் பால் லாரியில் வந்தவர்கள் சொல்கிறார்களே. அகெயின், அவள்தான் கத்தினாள் என்று எப்படி சொல்ல முடியும்? நம்மையெல்லாம் குழப்ப வேண்டுமென்று தள்ளுகிற போது மேலே இருந்து கொலையாளியே கத்தியிருக்கலாம். அந்த மாதிரி கீச்சு குரலில் கத்தும்போது பெண் குரலுக்கும் ஆண் குரலுக்கும் வித்தியாசம் தெரியாது. எக்ஸாக்ட்லி, அதுதான் பதிலாய் இருக்க வேண்டும். நாம் உடனடியாய் அவள் வீழ்ந்த இடத்திற்கு போய் அங்கே வந்து நின்றார்கள். ஒரு நீள் செவ்வகமான கட்டிடம் சூரிய வெள்ளத்தில் வியர்த்து கொண்டே தெரிந்தது. எந்த அறைகளிலிருந்து அவளை எரிந்திருக்கலாம் என்று குறித்து கொண்டார்கள். மறுபடியும் உள்ளே நுழைகிற நேரத்தில் சர்ர் என்று சத்தம் கேட்டு திரும்பினார்கள். அவசர கான்ஸ்டபிள் பழுப்பு காகிதத்தை நீட்டினான். PM ரிப்போர்ட் சார் என்று விரைப்பாய் நின்று சல்யூட் அடித்தான். இவ்வளவு சீக்கிரமா என்றான் நரேந்திரன் கொஞ்சம் ஆச்சரியத்துடன். அவசரப்படுத்தினேன் என்று சொல்லிவிட்டு பால்ராஜ் வேகமாய் பார்வையை ஓட்டினார். கழுத்து எலும்பு முறிந்து மூச்சுக்குழாய் சிதைக்கப்பட்டு நுரையீரல்கள் ஸ்தம்பித்து போய் இறந்திருக்கிறாள் என்கிறது ரிப்போர்ட். இன்னொரு முக்கிய விஷயமும் கண்டுபிடித்திருக்கிறார் டாக்டர். டைம் ஆஃப் டெத் அதிகாலை 4 to 4:30 வரை. அது இல்லை நான் சொல்ல வந்தது. அந்த பெண்ணின் மூக்குத்தியில் சிக்கி சுருண்டிருக்கிறதாம் 2 விரல் நீளத்திற்கு ஒரு வெள்ளை நூல், மெலிதான பருத்தி நூல், மணிக்கட்டில் லேசான கீறல்கள். அவள் எப்படி கொல்லப்பட்டாள் என்பதை சொல்கிறது என்றான் நரேந்திரன். தலையணை போன்ற சமாச்சாரத்தால் மூச்சு முட்ட முட்ட அழுத்தி கொல்லப்பட்டிருக்கிறாள். பெண்களை கொல்ல சுலபமான நிசப்தமான வழி. நாம் நரேஷ்குமாரை அழைத்துக் கொண்டு சந்தேக அறைக்கு போகலாம் வா. ரூமாய் போய் சோதனை போடுவது என்பது நடக்காத காரியம் இன்ஸ்பெக்டர். நீங்கள் மேற்கொண்டும் வற்புறுத்தினால் நான் என் முதலாளியிடம் தெரிவித்து உங்கள் IG வரை பேச வேண்டி வரும். பால்ராஜின் முகம் கிள்ளிவிட்ட மாதிரி சிவக்க ஆரம்பிப்பதை நரேந்திரன் பார்த்தான். அவர் கையை மெல்ல பிடித்து அழுத்தினான். சரி, எங்களுக்கு வேறொரு தகவல் அது கொடுக்க முடியுமா? என்ன? உங்கள் கஸ்டமர் பிருத்விராஜ் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிற வேறு யாருடனாவது நட்பா இருந்ததை கவனித்தீர்களா? அவர் வந்ததே நேற்று காலைதான். வேண்டுமானால் ரூம் சர்வீஸ் பையனை கேட்டு பார்க்கலாம். கூப்பிட்டார்கள், கேட்டார்கள். உண்டு சார் என்றான் குண்டு பையன். 6வது மாடியில் 613 அறையில் இருக்கும் தாடிக்காரருடன் நேற்றைக்கு கோக் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். பெயர்? என்றார் பால்ராஜ் நரேஷ்குமாரை பார்த்து. தங்கசாமி என்றது ரெஜிஸ்டர். அறை 613 பூட்டப்பட்டிருந்தது. டூப்ளிகேட் சாவி மேனேஜரிடம் இருந்தது. மேலே பார்த்த அதே மாதிரி அறை, ஆனால் கட்டிலும் சுற்றுப்புறமும் கலையாமல் இருந்தது. அவசியமானால் மேத்யூஸையும் கூப்பிட்டுக் கொள்வோம் என்றார் பால்ராஜ். வைஜெயந்தி அசந்தர்ப்பமாய் லல்லல்லா பாடினாள். கவனமாய் ஒவ்வொன்றாய் பார்த்தார்கள். முதலில் தலையணை. புரட்டி பார்த்ததும் இருவரும் திடுக்கிட்டு நிமிர்ந்தார்கள். தலையணை உரையில் நடுவில் ஒற்றை இழை சுண்டி இழுத்த மாதிரி மேலே நீண்டிருந்தது. வெள்ளை உரையில் குட் நைட் எழுத்துகளுக்கு நடுவில் பிசுபிசுத்த மிக மெலிதான சிவப்பு. நெற்றி பொட்டின் வியர்வை கலவையாயிருக்கும் என்றான் நரேந்திரன். இந்த ஜன்னல் தானா? அருகில் சென்று கண்ணாடி வழியே பார்த்தபோது சாத்தியம்தான் என்று நிச்சயமாயிற்று. மிஸ்டர் மேனேஜர், இந்த தங்கசாமி எப்பொழுது இங்கே வந்தார்? 1 வாரம் ஆகிறது. இப்பொழுது எங்கே தெரியுமா? அவருக்கு நீச்சல் என்றால் ஏக குஷி. பாதி நேரம் எங்கள் நீச்சல் குளத்தில் தான் ஊறிக்கொண்டிருப்பார். இப்பொழுது அங்கே போகிறோம். அவரை நீங்கள் தான் அடையாளம் காட்டுகிறீர்கள் என்றார் பால்ராஜ். அதற்கு முன் இந்த அறையை துப்புரவாய் அலசி விடுவோம். அவர்களுக்கு வேண்டியது கக்கூசில் கிடைத்தது. சிங்கில் தண்ணீரில் அமிழ்ந்து பீங்கானில் படிந்து கண்ணாடி வளையல்களின் 4-5 துண்டுகள் முழுவதுமாய் அடித்துச் செல்லப்படாமல். பிருத்விராஜ் தலை குனிந்திருந்தான். சட்டை முழுக்க தெப்பலாய் நனைந்து பனியன் இல்லாத உடம்பில் ஒட்டி கொண்டிருந்தது. 2 அடி இடைவெளி விட்டு அந்த தங்கசாமி 5.5 அடி உயரமும் நல்ல செழு செழு உடம்புமாய் தங்க சங்கிலி மார்பில் இறக்குமதி சட்டையின் மேல் புரண்டது. பயத்தை மீறிய ஒரு சின்ன விரக்தி அவன் முகத்தில் படிந்திருந்தது. சொல்லு மேன் என்றார் பால்ராஜ். முகத்தில் கடுமை ஏறி இருந்தது.
லத்தியின் வலது இடது உலாத்தலில் அசாத்திய மிரட்டல் தெரிந்தது. நான் சொர்ணாவை காதலித்த மாதிரி நடித்தேன். அவள் நம்பிவிட்டாள். கல்யாணம் செய்து கொண்டு இங்கு ஓடி வந்தது திட்டமிட்டு நடத்தியதுதான். காரணம் அவளின் பணம், சுலபமான பணம். பிருத்விராஜ் தயங்கிவிட்டு மறுபடியும் தொடர்ந்தான். அவள் அப்பாவிடம் பணம் வழிந்தது. நான் சாதாரணன், ஒரு நசிக்கில் நசுக்கி விடுவார். அப்போதுதான் தங்கசாமி இந்த ஐடியா கொடுத்தான். பேசாமல் அவளை நைச்சியம் செய்து கல்யாணம் செய்து கொண்டு சென்னைக்கு அழைத்து வா, நிறைய பணத்துடன் அவளை வரச் சொல். சென்னை வந்தவுடன் பணத்தை சுருட்டி கொண்டு அவளை விரட்டி விடலாம் என்றான். சென்னையில் புது வாழ்க்கை, புது பிஸ்னஸ் என்று சொன்னேன் அவளிடம். நம்பினாள். அப்பாவின் கருப்பு பணத்தில் ஒரு 30,000-மும் சுமார் 50,000 ரூபாய் நகைகளும் எடுத்துக்கொண்டு வந்தாள். பத்திரப்படுத்துகிறேன் என்று அவற்றை நான் வாங்கி சென்றபோது கூட அவளுக்கு சந்தேகம் வரவில்லை. அவளை எப்படி விரட்டுவது என்று புரியவில்லை. அவளை விரட்டி அது அவள் அப்பாவுக்கு தெரிந்தால் ஒரு இராணுவத்தையே எங்கள் பின்னால் அனுப்புவார். கடைசியாக இந்த முடிவுக்கு வந்தோம். முதலில் ஒரு விபத்தாக்கி காட்டலாம் என்றுதான் திட்டமிட்டோம். நேற்று காலை நீச்சல் குளத்திற்கு அழைத்து போய் அங்கே விளையாடிக்கொண்டே அவளை உள்ளே இழுக்க முயன்றபோது எப்படியோ நான் தவறவிட்ட ஒரு ஒற்றை கணத்தில் அவள் வெளியேறிவிட்டாள். அப்போதே அவளுக்கு பயம் வந்திருக்க வேண்டும். எப்படியோ பசப்பி விட்டோம். ஆனால் அவள் இப்படி ஒரு கடிதம் எழுதுவாள் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. தங்கசாமியின் அறைக்கு சென்று நான் திரும்ப முன் எழுதியிருக்க வேண்டும். தபால் தலை ஒட்டாமல் அதை ஹோட்டல் போஸ்ட் பாக்ஸில் போட்டு என்னை சிக்க வைத்து விட்டாள். தங்கசாமியின் அடுத்த திட்டம்தான் இந்த தற்கொலை. நிதானமாக யோசித்து திட்டமிட எங்களுக்கு நேரமில்லை. ஏற்கனவே அவளுக்கு சந்தேகம் வந்து விட்டதால் காலை விழித்ததும் போலீஸ் கீழீஸ் என்று போய்விட்டால் என்ன ஆவது என்ற பயத்தில் ராத்திரியே முடித்துவிட நினைத்தோம். அறைக்கு திரும்பியதும் அவள் என்னுடன் சண்டை பிடிக்க ஆரம்பித்தாள். உங்களை போய் நம்பி நான் இவ்வளவு தூரம் வந்தேனே. ஏன், நான் என்ன செய்தேன்? என்னை நீச்சல் குளத்தில் அமுக்க பார்க்கவில்லை. உளராதே ஸ்வர்ணா. நான் உளரவில்லை. காலை எழுந்ததும் அப்பாவுக்கு போன் போட்டு பேசுகிறேன். ஸ்வர்ணா டியர், என்மேல் நம்பிக்கை இல்லையா? இல்லை இல்லை இல்லை. இந்த அகாலத்தில் ஏன் கத்துகிறாய்? என் பணம் நகைகள் எல்லாம் எங்கே? தீர்த்து கட்டி விட்டீர்களா? தூ, கட்டின கணவனை சந்தேகிக்கிறாயே. நீ என் மனைவியாய் இருக்கவே தகுதி இல்லாதவள். என் பணம் நகைகள் எல்லாம் எங்கே? ஜன்னலுக்கு வெளியே மூட்டை கட்டி தொங்க விட்டிருக்கிறேன். முட்டாள் மாதிரி ஜன்னலை திறந்து பார்த்தான். இல்லையே என்று கத்தினாள். மறந்துவிட்டேன். எல்லாம் நண்பன் சாமியிடம்தான் இருக்கிறது. இப்போதே வா, வாங்கி உன் முகத்தில் எறிகிறேன் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு ஜன்னல் கதவை திறந்தபடியே வைத்துவிட்டு கதவை சாத்தி பூட்டினேன். வெகு சுலபத்தில் என்னை நம்பி என்னுடன் வந்தாள். தங்கசாமியின் அறையில் தலையணை இருந்தது, ஜன்னல் இருந்தது. போதும் என்றார் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ். அப்புறம் என்ன நடந்தது என்று நாங்கள் ஏற்கனவே யூகித்து விட்டோம். இருந்தாலும் தோழர் தங்கசாமி சொல்லட்டும். ஸ்வர்ணாவின் முகத்தில் தலையணை வைத்து அழுத்தி அவள் அடங்கியதும் அவள் கையில் அவள் அறையின் சாவியை வைத்து விரல்களை மடக்கினோம். அப்புறம் அப்படியே தூக்கி. தங்கசாமி வியர்த்த முகத்தை துடைத்துக் கொண்டே சொல்ல, அபாரமான மூளை உனக்கு. நீ கொடுத்த குழுதான் கேஸை முடித்து வைத்தது என்றார் பால்ராஜ் பாராட்டாக. நரேந்திரன் வைஜெயந்தியை மெல்ல கிள்ளினான். இப்படி ஒரு ஐடியா இருக்கிறது என்று தெரிந்து விட்டதால் இந்த அறையை கவனமாக பார்த்துக்கொள். ஹனிமூனுக்கு நாம் இங்கேதான் வரப்போகிறோம். எதற்கும் கல்யாண இன்விடேஷன் அனுப்புகிற போதே ஐஜிக்கும் ஒரு கடிதம் எழுதிவிட்டால் போயிற்று என்றாள் வைஜெயந்தி சிரித்துக்கொண்டே. சுபா கதைகள்ல இதுவரைக்கும் நீங்க கேட்டது என்னை கொல்லப். இது எழுத்தாளர்கள் சுபா எழுதி கல்கியில 1983 வெளிவந்த குறுநாவல். எப்படி இருந்தது கதை? உங்களுக்கு எது பிடிச்சது எது பிடிக்கலன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்னும் நிறைய நரேன் வைஜ் சம்பவங்கள் காத்திருக்கு. ரிலீஸ் ஆன உடனே தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை டக்குன்னு அழுத்தி விட்டுடுங்க. சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்.